Amen. The Lord put this word in my heart. தேவனுடைய வார்த்தை என்னுடைய இதயத்தில் வைத்திருந்தார். It's a very familiar verse that God sent His only beloved Son for us in this world. இந்த உலகத்தில் தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பியிருக்கிறார். To die for us and to save us from all our sins. Hallelujah. நம்முடைய எல்லாருடைய பாவத்துக்காகவும் மரிக்கும்படியாக அவரை அனுப்பியிருக்கிறார். Let us pray. Father God, we thank you, we praise you, we bless you, Lord. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. Yes, Lord, we know that you will. Let's speak about our love in Christ. இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை என்னுடைய இதயத்தில் வைத்தார். அவருடைய அன்பை குறித்து பேசும்படியாக. Because when we all are going to go in the new year, நம்ம எல்லோருமே ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக நம்ம போக போகிறோம். let us go with love and joy and peace. நாம அந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நுழையும் பொழுது அவருடைய அன்பு, சமாதானம், சந்தோஷத்துக்குள்ளாக நம்ம நுழைவோம். So the Lord put this word, He said, share the love of mine to people. அதாவது தேவனுடைய அன்பை குறித்து அவர்களை உற்சாகப்படுத்து அப்படின்னு தான் தேவனுடைய விருப்பத்தை. But He told it in a different way. ஆனால் அது வேறு வழியிலே இருக்கிறது. Because love, it's something that we can see, we will see it like how God has given us and how we are giving it back to God. அதாவது தேவன் அந்த அன்பை நமக்காக எப்படி கொடுத்தார், அந்த அன்பை திரும்பவும் நம்ம எப்படி அவரிடத்துல நம்ம கொடுக்கிறோம் அப்படின்றதை குறித்து என்னிடத்தில் பேசினோம். See, most of us say we love God, but really we love God. நம்ம அநேகர் சொல்லுகிறோம், ஆண்டவரே நான் ரொம்ப நேசிக்கிறவனே அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆனால் நம்ம உண்மையாலுமே ஆண்டவரை நேசிக்கிறோமா? What love we have for God and what level is the love of God on us? நம்ம எல்லோரும் நேசிக்கிறோம், ஆனால் அந்த அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? That is only the message today. அதை குறித்து தான் இந்த நாளில் செய்தி. So let us prepare our hearts to listen to it. நம்ம தேவனிடத்தில் செவிப்படுவோம். Let's read John chapter 21. யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 15 to 17. 15 இலிருந்து 17 வரை. 21, 15 to 17. When they had finished eating, Jesus said to Simon Peter, Simon, son of John, do you truly love me more than these? Yes, Lord, he said, you know that I love you. Jesus said, feed my lambs. Again Jesus said, Simon, son of John, do you truly love me? He answered, yes, Lord, you know that I love you. Jesus said, take care of my sheep. The third time he said to him, Simon, son of John, do you love me? Peter was hurt because Jesus asked him the third time, do you love me? He said, Lord, you know all things, you know that I love you. Jesus said, feed my sheep. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவளை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றார். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். In this, Jesus asked Peter, do you love me? இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து சீமோன் பேதுருவிடம் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? It's not one time, thrice he asked, 3 times he asked the same question to Peter. இந்த இடத்துல பேதுருவிடத்தில் 3 முறை இந்த கேள்வி அவர் கேட்கிறார். Because Jesus knows something which Peter is going to do after he goes out of this world. அதாவது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். Jesus knew that Peter is going to go back and take back his nets from there. Jesus knew after Jesus this number goes, he's going to go back again, leave everything and go take his net again and go back to fish. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வது
really love me? அதனாலதான் பேதுருவை நோக்கி இயேசு கேட்கிறார், நிஜமாவே உண்மையாவே நீ என்னை நேசிக்கிறாயா? If really you love me, you will graze my sheep. அதனாலதான் உண்மையாவே கேட்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? ஏன்னா என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். You will take my sheep. You will take care of my sheep. நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயா அப்படின்னு கேட்கிறார். Because Jesus wanted Peter to do what he wanted him to do. அதாவது இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறார்னா பீட்டர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் தேவனுக்கு அவர் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். We say we love Jesus and we don't want him to do what God wants us to do, then how we say we love Jesus? நம்ம இயேசு கிறிஸ்து நேசிக்கிறோம் அப்படி நம்ம சொல்றோம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து என்ன நம்ம செய்ய சித்தமா இருக்கணும்ன்றதை எதிர்பார்க்கிறாரோ அந்த வண்ணமாக நம்ம செய்கிறோமா? அது மாதிரி செய்கிறது இல்லையே. Just because we say I love Jesus, that doesn't mean that you love Jesus. அதாவது அவர் என்ன எதிர்பார்க்கிறோம் அதை நம்ம செய்யாம ஆனால் இயேசுவை நம்ம நேசிக்கிறேன் நம்ம சொல்வது நான் அவரை நேசிக்கிறது இல்லையே. Because Peter when he said God you know and you must make me the same, he got so sad. Actually you can say he was angry also. Why God? Somebody go and ask you the same thing, you get irritated. அந்த இடத்துல அவர் கோபப்படுறாரு, தேவனே உங்களுக்கு இயேசுவே உங்களுக்கு எல்லாமே தெரியுமே, தெரிஞ்சிருந்தா ஏன் இந்த கேள்வியை திரும்ப கேக்குறீங்க? And Peter knew that he loved Jesus. அந்த இடத்துல இயேசுவுக்கு தெரியும் பேதுரு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது. But Jesus wanted to make him understand that do what I want you to do. ஆனா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட அவர் பேதுருவை நோக்கி சொல்கிறார், நான் என்ன செய்யணும் நீ நினைக்கிறனோ அதை நீ செய்ய வேண்டும். Most of the time what we think we do what is correct. அநேக நேரங்களில் நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் சரி. And how we do it for God what is correct. அதாவது நம்ம எப்படி நம்ம நினைக்கிறோமோ அப்படிதான் ஆண்டவர் நினைப்பார் அப்படின்னு நினைக்கிறோம். And where to do it what is correct. நம்ம எந்த இடத்துல என்ன செய்யணும்ன்றது தான் நம்ம கரெக்ட்டா. We don't ask God what Jesus want to do and where to do it and for who to do it. சில நேரங்கள்ல என்ன செய்யணும், எப்போ செய்யணும், யாருக்கு செய்யணும் அப்படின்றத நம்ம யோசிக்க மாட்டோம். Because God will lead you to who to go and bless, who to go and tell the word of God to. சில நேரங்கள் ஆண்டவரே உங்களை வழிநடத்துவார், எந்த இடத்துக்கு போகணும், யார் இடத்துல போய் நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், எப்போ சொல்லணும் அப்படின்னு. Let's say from John chapter 15. You have to love one another. அதாவது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் என்னுடைய சித்தத்தை நீங்கள் செய்ய வேண்டும். You have to love one another. நம்ம ஒருவருக்கொருவர் நம்ம அன்பு கூற வேண்டும். Not hate one another. நம்ம ஒருவருக்கொருவர் விரோதிக்க கூடாது. Not have grudge against one another. ஒருவருக்கொருவர் நம்ம பொறாமை கொள்ள கூடாது. Not have bitterness against one another. ஒருவருக்கொருவர் நம்ம கசப்புகளை வைத்திருக்க கூடாது. But God says love one another. தேவன் சொல்கிறார் நம்ம ஒருவருக்கொருவர் அன்பு கூற கடவுள். Because God loved you. ஏன்னா தேவன் உங்களை நேசித்திருக்கிறார். So starting to say that God loved us, He gave His Son. தேவன் அவர் அன்பு கூர்ந்ததால் மாத்திரம்தான் அவருடைய ஒரே பேரான So குமாரனை if you say you love Jesus, how we are going to show that love to Jesus? அவர் அன்பு கூர்ந்ததால் தான் தேவனை குமாரனை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பொழுது நம்மளுடைய அன்பை நம்ம எப்படி நம்ம வெளிக்காட்ட முடியும்? We should show through loving one another that who we hate we should love more. அதாவது நம்ம எப்படி அன்பை வெளிக்காட்ட முடியும்னா நம்ம யார் நம்ம வெறுக்கிறோமோ அவங்ககிட்ட நம்ம அன்பை காட்டும் பொழுதுதான் நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறதா. God is loving the person who loves you only most. நம்மள அன்பு கூறுகிறவங்களே நம்ம அன்பு கூர்ந்தோம்னா அதுல என்ன அர்த்தம்? The worldly people do the same, the Bible says. உலகத்தாரும் அப்படிதான் செய்யறாங்கன்னு வேதம் தெளிவா சொல்லுது. God is loving your person who loves you so much doesn't make any sense. Not that means you should hate them. Not that meaning. அதாவது உங்களை நம்ம அதிகமா அன்பு கூறுறவங்களே நீங்க அன்பு கூறுறீங்கன்னா அது ஒரு எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அதுக்காக அவங்களை வெறுக்க கூடாது. ஏன் நான் இதை சொல்றேன்னா Because the person who is coming against you will hate your ways, hate your habits, hate how you move with people. Those kind of people you have to show love to. அதாவது யார் உங்களை வெறுக்கிறாங்களோ, யார் உங்களுடைய வழிகளை பின்பற்றாம இருக்காங்க, யார் உங்களுடைய நடத்தைகளை எதிர்க்கிறார்களோ அவர்களிடத்தில் நீங்க அன்பு கூற வேண்டும். Well, simple to say, for example, your brother, your sister, your relation, your cousin, your friend. உதாரணத்துக்கு உங்க நண்பரா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களா இருக்கலாம், இல்ல உங்க மாமா பசங்க, அத்தை பசங்க, அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். Somebody who don't let you know that person is going to that church. ஐயோ அந்த நபர் அவர் எனக்கு பிடிக்காது, அவர் அந்த சர்ச்சுக்கு போவாரு. They are ugly again. Must go with them. We'll get angry. Who your brother?
hallelujah. Who you thought I am? Then what I will talk to them. He's calling hallelujah. சில பேர் என்ன நினைப்பாங்க? I say hallelujah for your life. Amen. சில பேர் நினைப்பாங்க அவங்க ஹalleluya கூட்டத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நமக்கு பிடிக்காதுவா என்ன பார்த்து ஹalleluya சொல்ற அப்படி சொல்லி வெறுக்க கூடாது. ஹalleluya சொல்றது நான் உங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Let there be anybody, any caste, any creed, anything. யாரானா இருக்கட்டும், எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், யாரா எப்படியா இருந்தாலும் பரவாயில்லை. When I came to Christ, my mother took the whole bag of my bundle and threw it on the road. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்த உடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, முதல் வேலையை என்னோட எல்லா துணிகளையும் பேக் பண்ணி ஒரு பண்டல் பண்ணி அந்த மூட்டை தூக்கி வெளியே போட்டாங்க. That walk was the best time. My mother was staying first floor. From first floor, the bundle came flying down on the ground. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா முதல் செஞ்ச வேலை என்னன்னா என் துணியெல்லாம் பேக் பண்ணி முதல் பேக்கிங்ல இருந்து கீழே போட்டாங்க. He kept down. All the people looking like அங்க இருந்த really? எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க. I thought I'm going to get baptized. The day itself, the bundle came flying out of the house. நான் சொன்னேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஞானஸ்நானம் பெற போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த பண்டெல்லாம் வந்து வெளியே வந்தது. And I was baptized. After that, I didn't go to stay again back to my mother's house. ஞானஸ்நானத்துக்கு பின்பாக அதுக்கப்புறமா எங்க அம்மா கூட போய் நான் தங்கல. From that day, I was separate only. அதுக்கப்புறமா நான் தனியா தான் By இருந்தேன். God's grace, but then also I showed my mother the love she needed till today. Hallelujah. ஆனாலும் கூட என்னுடைய தாய்க்கு நான் காட்ட வேண்டிய அன்பை நான் காட்டினேன். இன்னும் கூட My bundle out on the road, people were laughing. Let them go and diverse and won't see them. Some children are like till today. வேற யாராவது பிள்ளைகளா இருந்தா என்ன நினைப்பாங்கன்னா இப்படியே துணியெல்லாம் தூக்கி என்ன வெளியே துரத்திட்டாங்களே அப்படின்றது நான் அவங்க பார்க்கவே மாட்டேன், அவங்க கிட்ட அன்பு கூற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட அப்படி இல்லாம நான் இருந்தேன். இருந்தாலும் கூட இன்னும் கூட பிள்ளைகள் சில பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தாயாரை வெறுக்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. Some people got believers to pastors, daughters, not putting anyone down. God forbid. I'm telling for God's glory's sake. I'm telling you, some people got married to pastors' daughters and today they from the mother of God. They're sick. They're going to die the night that they don't go see the mother. நான் யாரையும் கீழே வைக்கணும்னு நான் சொல்லலை. சில போதுங்களுடைய பிள்ளைகளே வேறு விதத்தில் திருமணம் செய்து கொண்டு அவர்களை மதியாமல் இருக்கிறார்கள். இன்னும் கூட அந்த இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். They take the mic and speak about God's love 1 hour. This is God's love. This is God's love. Leave whatever your mother was, your sister was, leave them. Show your duty, show your love of Jesus to them. When they die, they will receive God in their heart. And when you go to judgment, they will be there together with you. Hallelujah. அப்படியாக பெற்றோர் தூக்கி எறிந்த பிள்ளைகளிடத்துல நீங்க அன்பு கூறணும். திரும்பவும் அந்த அன்பை நீங்க தேவனுக்காக நீங்க காட்டணும். காட்டும் பொழுது அவர்கள் நீங்க பரலோகத்துக்கு நீங்க போகும்பொழுது ஒரு நல்ல சாட்சியாக இருப்பாங்க. எனக்கு தேவனுடைய அன்பை நீங்க வெளிக்காட்டணும் நிமித்தமாக. Because it's very hard to see people really love people. இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப கடினம் ஒருத்தர் அன்பு கூறுறதை நம்ம பார்க்கிறது. Because most of the time we outly will open our teeth. சில நேரங்களில் என்னன்னா நல்லா சிரிப்பாங்க, இந்த பக்கத்துல நான் பக்கம் பழுக்க. What is inside that God only knows. ஆனா முகத்துக்குள்ள நல்லா சிரிப்பாங்க, ஆனா அவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குன்றது Some people I see have run 10 kilometers. சில பேரை நான் பார்க்கும்போது 10 கிலோமீட்டர் அப்படியே ஓடுவாங்க. They look at it. That me bucket right from there. Because I know what is the meaning of that smile. சில நேரங்களில் சில பேர் சிரிக்கும் பொழுது அதோட அர்த்தம் என்ன அப்படின்றத நான் புரிஞ்சிருப்பேன். So I go away from there. சில நேரங்களில் சில பேரை நான் விலகி நான் செல்லுவேன். Not that I hate them. Till now I love them. Till today I pray for them. இன்னை வரைக்கும் அவர்களை நான் நேசிக்கிறேன், அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆனாலும் சில காரணங்களுக்காக அவர்களை விட்டு விலகி இருக்கிறேன். தமிழ்ல சொல்லுவாங்க துஷ்டனை கண்டா தூரம் வருது. So rather I be away than getting into problem. So that's why I do sometimes. அதாவது சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியும் பொழுது நீங்கள் விலகி இருக்கணும். Let's read Ephesians chapter 4. Forgive one another. You hold the bitterness still on you inside. You cannot say, my brother, I forgave them outwardly and have bitterness in you. உங்களுக்குள்ளாக அந்த கசப்பு விட்டு வெளியே போகலன்னா நீங்க வந்து அவங்க அன்பு கூறுற அப்படின்னு சொன்னாலும் கூட அது அன்பு கூறுறதா இருக்காது, மன்னிக்கிறதா இருக்காது. Because when you forgive, you forgive. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா மன்னிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். Many times I told many people this, when I had a big problem with a person, I said I shouldn't see that person's face in my life again.
நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்பாகவே, ஒரு நபரை நான் பார்க்கும்போது அவருடைய முகத்தை திரும்ப நான் பார்க்க கூடாது அப்படின்றது ரொம்ப I pray so much to God. I should never see that person. If I see that person, I know what I do. அதாவது அந்த நபரை நான் பார்க்கவே கூடாது என் வாழ்நாளில். அப்படி நான் பார்த்தேன்னா அவ்வளோதான். But the Lord told me, if you hold this bitterness in you, you will not grow. You cannot come closer to me. ஆனா தேவனிடத்துல பேசுறது என்னன்னா, நீ அந்த கசப்பு உன்னுடைய இதயத்துல நீ வச்சுட்டே இருந்தா உன்னால ஒரு பொழுதும் வளரவே முடியாது. You cannot come closer to me. நீ வளர முடியாது, என்னிடத்துல நீ நெருங்கி வரவும் முடியாது. Remember, you want to go closer to Jesus, throw your bitterness and throw it away. நீங்க இயேசு கிட்ட நெருங்கி போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கசப்புகளையும் வெளியே எடுத்து When I போடுங்க. met that person on the roadside, I went and I said, "Forgive me, brother." அந்த நபரை நான் தெருவில் நான் வழியில பார்க்கும் பொழுது நான் சொன்னேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சகோதரர். And the Lord immediately removed that bitterness out of me. நான் மன்னிப்பு கேட்டதுக்கு பின்பாக உடனே ஆண்டவர் I didn't do anything wrong. I didn't do anything wrong. நான் என்ன தப்பும் செய்யல. I didn't go against anybody. அவருக்கு எதிராகவோ அவங்களுக்கு எதிராகவோ நான் எதுவுமே செய்யல. I didn't speak against anything. I didn't rob anything. I didn't destroy anything. அவங்களுக்கு எதுவும் நான் திருடல, எதுவும் பொய் சொல்லல, எந்த காரியத்தையும் நான் அவங்க இடத்துல எடுத்துக்கல. In fact, they done that to me. ஆனா அந்த நபர் எனக்கு செய்திருந்தார். But the Lord told forgive them. ஆனா ஆண்டவர் என்னிடத்துல அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னார். I went and asked for it. அவரிடத்துல நான் போய் மன்னிப்பு கேட்டேன். And the Lord removed it. From that day till today, God is blessing me. Hallelujah. எடுத்து போட்டு அந்த நாள்ல இந்த நாள் வரைக்கும் தேவனை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். So when you want to show God's love, you must forgive. நீங்க தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க அப்படின்னா நீங்க மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். You should remove your bitterness. Whoever you hate, look at the face and say, "Sorry, brother. Sorry, sister." You see, they might accept it. They won't accept it. Don't worry about that. அதாவது அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது கேட்டுடுங்க. என்ன மன்னிச்சிடுங்க சகோதரி, மன்னிச்சிடுங்க சகோதரியை நீங்க கேட்டுடுங்க. When you ask that they forgive you or don't, it's not your problem. அவங்க மன்னிக்கிறாங்களோ மன்னிக்கலையோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. But it's your duty to do what God wants you to do. Hallelujah. தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு. And when you do that, you show God's love. Hallelujah. நீங்கள் அதை செய்யும் பொழுது தேவனுடைய அன்பை நீங்க வெளிப்படுத்துவீங்க. You present God so well in front of Him. Hallelujah. அவருக்கு முன்பாக தேவனுடைய அன்பை நீங்க அழகா நீங்க பிரதிபலிக்கிறீங்க. And it's such a blessing when you do that. நீங்க அதை செய்யும் பொழுது மிகப்பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக You will see God blessing you more and more and more. அதன் பின்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் அதிகமாக. And when you do that, I tell you, the worst person that stands in front of you also won't be a big issue at all. அதாவது எப்படி மோசமான காரியமா இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு பெருசா தோணாது. Because you know God is giving you the grace to overcome that. Hallelujah. தேவன் உங்களுக்கு அந்த கிருபை அதிகமாய் கொடுப்பார், அதை மேற்கொள்ள முடியாது. So let's thank God. Let's read one more verse and I will close. There's Lord. I think time won't be there. So இன்னொரு வசனத்தை வாசித்து கூட நம்ம முடிக்கலாம். let's read from Matthew. I tell you, love your enemies and pray for those who persecute you. That's all. Simply Jesus finishes that. But I tell you, he says, I tell you. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள். இந்த இடத்துல சொல்ற ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க சத்துருக்களை நீங்க நேசியுங்கள். Remember That you may be sons of the Father in heaven. He causes his sun to rise on the evil and the good, and sends rain on the righteous and the unrighteous. If you love those who love you, what reward will you get? Are not even the tax collectors doing that? And if you meet only your brothers, what are you doing more than others? Do not even pagans do that? Be perfect, therefore, as your heavenly Father is perfect. Amen. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,